நாட்டு மன்னரை பார்த்து எகத்தாளமாக சிரித்து ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நேத்து கொடி டாஸ்க் நடந்ததுல அதுல தர்பூசணி சாம்ராஜ்யம் தான் ஜெயிச்சாங்க. அதனால காலையிலேயே என்ன பண்றாங்கன்னா கானா சாம்ராஜ்யத்தை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு கானா சாம்ராஜ்யம் வந்து தர்பூசணி சாம்ராஜ்யத்தை கலாய்க்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ப்ரோமோ கண்டென்ட். ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருக்கு இந்த ப்ரோமோ ஃபுல்லா பார்க்கும்போது. தர்பூசணி என்ன சொல்றாப்லன்னா, எங்க ராணி வந்து நேத்தே வந்து கொடியை நாட்டிட்டாங்க, இப்ப நான் அவங்க ராஜ்யத்தை பார்த்து சிரிக்க போறேன் அவர் பாட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு கானா வினோத் அங்கிருந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாப்ல, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதின்னு சொல்லிட்டு கானா வினோத் அங்க ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா எப்போ சீரியஸ் ஆகும்னு தெரியாது. ஓகேவா? அதாவது கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால சண்டைகள் வந்து எப்ப வேணாலும் வெடிக்கலாம், பொறுத்துறதுதான் பார்க்கணும். நேற்று நடந்ததுல திடீர்னு வந்து நம்ம தர்பூசணி வந்து நான் கேமுக்கு வரல, நான் இதுக்கப்புறம் விளையாட போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாம்ராஜ்யத்திலேயே சண்டையை போட்டு வெளியே போயிட்டு இருப்பாப்ல. வெளியே போயிட்டு கனிய கோல் மூட்டின்னு சொன்னது, அதனால சண்டை வந்தது, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி எப்ப வேணாலும் சண்டை வரலாம் இந்த வீட்டுல. அதை பொறுத்திருந்ததா மக்களை பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், லைவ்ல வந்த விஷயத்த நான் இங்கேயே அப்டேட் பண்ணிடுறேன். அதாவது நேற்று கமருதீனுக்கும் விஜய் பாரதிக்கும் சரியான சண்டை மக்களே. அதாவது லவ் பிரேக்கப். ஓகேவா? ஒரு சின்ன விஷயம், நெய் மேட்டர்னால லவ் பிரேக்கப் ஆச்சு. நம்ம கமருதீன் நெய் வந்து தெரியாம எடுத்துருப்பாப்ல. அதை விஜய் பார்வதி பார்த்துட்டு கிச்சன் டீம்ல இருக்கும்போது நெய் எடுக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கமருதீன் ஒரு மாதிரி பார்த்த உடனே கமருதீன் காண்டாடி வெளியே வந்து அரோரா கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன், இந்த பொண்ணு ஒரு நெய் ஏத்ததை போய் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விஜய் பார்வதி வரும்போதே சொல்லிட்டான், நீ அவ்வளவு பெரிய ஆளா, ஒரு விஷயம் நீ மட்டும் அவ்வளவு நியாயமா நடந்துப்ப எல்லா விஷயத்துல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பெரிய சண்டையா போச்சு. விஜய் பார்வதி என்ன பேபி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கொஞ்சம் பேசினாங்க. நம்ம கமருதீன் வந்து வேலைக்கே அது கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். விஜய் பார்வதி தனியா போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இங்க உட்காந்து அரோரா கிட்ட வந்து கமருதீன் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து என்ன வெளியே வந்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களா பாத்தியா, அவங்களுக்கு எல்லாம் வந்து காசு எல்லாம் கொடுக்க கூடாது, எதுவுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது, வெளியே போனா கூட பெட்ரோலுக்கு வந்து காசு கொடுக்குறியா அதோட விட்டுணும், அதாவது ஷேரிங்ல வந்து பெட்ரோலுக்கு கூட காசு போடணுமா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பார்த்து பழக சொல்றா, இந்த மாதிரி பொண்ணா எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. அரோரா ஒரு விஷயம் ஏதோ சொன்னாங்க போல, அதாவது ரூத்லெஸ்ஸா ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு பத்தி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா இங்க வந்து கொஞ்சம் ஏத்தி விட உடனே காண்டார நம்ம கமருதீன் என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது ரூத்லெஸ் வேற ஒரு பீப் ஒண்ணு போட்டாங்க அதுக்கு. சரி ஓகேவா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கெட்டவாத்தி அவனை பேசிட்டு உடனே ஷூ அந்த செருப்பு வந்தது, அந்த செருப்பை வந்து தூக்கி விசிறி வச்சாப்புல, அது மேல சீலிங்ல போய் அடிச்சு திரும்பி கீழே வந்து விழுந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று நைட்டு லைவ்ல போச்சு மக்களே. அதாவது கமருதீன் உன்னை ஒரு பொண்ணு அவளை கேவலமா பேசுறது தெரிஞ்சதானே நீ போய் மறுபடியும் லவ் பண்ண, இப்ப மறுபடியும் வந்து பிரேக்அப் பண்ற, ஒரு வாரம் நல்லா இருக்கீங்க ஒரு வாரம் நல்லா இருக்க மாட்டீங்க, என்னடா உங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பாக்குற நாங்க தான் பேக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு தோணுது. மறுபடியும் பேச்சப் போயிடுவாங்க பாருங்களேன். கமருதீன் இப்படி இருக்காருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு நான் அவ்வளவு கேவலமா சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொன்ன உடனே சண்டை போட்டல, அதோட இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், இவ்வளவு தூரம் இது வந்திருக்காது. மறுபடியும் ஒரு சண்டை அன்வான்டா கிரியேட் பண்றீங்க, தேவையில்லாத உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு மக்களே. பர்சனலா உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ பை, டேக் கேர்.